தேவனுடைய சமூகத்துல நான் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளை சொல்ல மாட்டேன் அப்பாட்ட, நம்முடைய பிள்ளைகளுக்கு சப்பா என்ன வார்த்தையை கொடுப்பது என்று நான் தேவ சமூகத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில அடையாளங்களோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை பத்தி நீ பேசு. ஏன்னா என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கணும். இவங்க இப்படி இருந்தா மட்டும்தான் என்ன முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ள. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து படிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம். எப்படி? யாருடைய கட்டளைகள் படி நடக்கணும்? நம்முடைய கட்டளையின் படியா? நாம நினைக்கிற நினைவுகளின் படியா? நாம நினைக்கிற யோசனையின் படியா? ஆடு சொல்லுகிற உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லு நம்முடைய சட்டத்தின் படி அல்ல. நம்முடைய சட்டம், ஒருவர் நம்மளை பேசினாங்க திருப்பி பேசணும், ஒருத்தர் நம்மளை அடிச்சாங்கன்னா நம்மளும் திருப்பி அடிக்கணும். இப்படித்தான் நம்ம ஆண்டவரை அறியாத போயிருந்தோம். அல்லேலூயா. மற்றவர்களை பத்தி புறம் பேசுகிறது, இப்படிதான் நாம் இருந்தோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை மேன்மையாய் வைப்பார். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய கற்பனைகளுக்கோ அவருடைய கட்டளைகளுக்கோ அவருடைய நியமங்களுக்கோ நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாய் வைப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பயப்படாதே, பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், மகிழ்ந்து களிகூர் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னொரு வார்த்தை, யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. யாரு அம்மா? என் ஆடுகள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. படிக்கிறேன் யோவான் 10வது அதிகாரத்துல 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லுகிறது, அப்போதும் நான் அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இதுல ஸ்தோத்திரம். சங்கீதம் 95வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க, அவர் நம்முடைய தேவன். தாவீது ராஜா சொல்லுகிறார், எப்படியா சொல்லுகிறார், அவர் கர்த்தர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லுகிறார், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதிலே சங்கீதம் 100வது அதிகாரத்துல அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். 100வது அதிகாரத்துல 3வது வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் இப்படியா சொல்கிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள்
என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இங்க ஆண்டவர் ஆடுகள் சொல்லுகிறது, நம்மை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ஆடுகள், நான் மேய்ப்பன். ஆண்டு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்க. தாவீது ராஜா சங்கீதம் 23 இப்படியா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த ஆட்டை கண்ணும் கருத்துமாய் பராமரித்து, அதை எப்படி ஸ்தோத்திரம் கண்ணும் கருத்துமாய் பராமரிக்கிறார்களோ, அதுக்கு எப்படி தேவையான நேரத்தில் ஆகாரம், தேவையான நேரத்தில் தண்ணீர், தேவையான நேரத்தில் அதை விளைவிடத்தின் மத்தியில் அதுக்கு நல்ல மருத்துவராய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார்களோ, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நமக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கண் வார்த்தை இப்படியா சொல்வது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி மனுஷன் மீது நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுடைய மந்தைகள் மீது நோக்கமாய் இருக்கிறானோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் மீது அவர் நோக்கமாய் இருக்கிறார். மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாச காற்றை நாசியிலே ஊதி நம்மை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவருடைய கண்கள் மனுபத்தின் மீது நோக்கமாய் இருக்கு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துக்கு நான் வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை இப்படியா சொல்லு, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஸ்தோத்திரம். தாவீது ராஜா ஒரு இடத்துல சில வார்த்தைகளை அங்க எழுதி இருக்கிறார், படிங்க. சங்கீதம் 18வது அதிகாரத்துல 21வது வசனம், 22வது வசனம், 23. கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது. ஆமா, தாவீது ராஜா சொல்லுகிறான் பாரு, கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை ஒரு நாளும். தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. அவருடைய நியமங்கள் எல்லாம் எனக்கு முன்பாய் நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை சொல்லுகிறான். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் ஒரு நாள் தள்ளி போடல, அதை நான் கை கொண்டு வந்தேன். அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். ஹல்லேலூயா. ஆமா, 30வது வசனம், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புலப்படப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா இப்படியா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நான் செவி கொடுத்தேன். தேவனுடைய கற்பனைகளை தள்ளல, துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொண்ட. சங்கீதம் 119வது அதிகாரத்துல சில வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். நிறைய வார்த்தைகள், 1-2 படிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 6வது வசனம் படிங்க. நான் உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. 15வது வசனம் படிங்க.
உம்முடைய கட்டளைகளை தியானித்து வழிகளை கண்ணோக்குகிறேன். உன் வழியின் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறேன். 16வது வசனம் படிங்க. உமது நியாயப்பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் உன் நியாய பிரமாணங்களின் மீது நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 40வது வசனம் படிங்க. வசனத்தை மறவேன். 40வது வசனம் படிங்க. இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் உம்முடைய கட்டளை மீது வாஞ்சையாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 44வது வசனம் படிங்க. நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். நான் உம்முடைய இருமா 45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்தபடியினால் விசாலத்திலே நடப்பேன். அல்லேலூயா. 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரை மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அல்லேலூயா. சொல்லுகிறான், கர்த்தருடைய கற்பனைகளை தியானிப்பேன். வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். 97வது வசனம் படிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. அல்லேலூயா. 101வது வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்து இருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகினேன். சோதரன் 100வது வசனம். முதியோர்களை பார்க்கலாம், நான் வேதத்தை படிக்கிறபடினால் நான் முதியோர்களை பார்க்கலாம் ஞானவானாய் இருக்கிறேன். 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகளை நாவுக்கு இனிமையானவை, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. உம்முடைய கட்டளைகளை உணவடைந்தேன், அதனால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். 104, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 106. உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் என்று அதை உங்களுடைய நீதி நியாயங்களை எல்லாம் நான் காத்து நடப்பேன். உங்களுடைய கற்பனைகளின் கட்டளைகளை நீங்க என்ன சொல்றீங்களோ ஆண்டவரே, அதை நான் என்ன பண்ணுவேன்? காத்து நடப்பேன். நீங்க பொய் பேச வேண்டாம்னு சொல்லிக்கிறீங்க, நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் பொய் பேச மாட்டேன். வேதத்துல சொல்றது நான் தியானத்தை என்ன பண்றேன்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நான் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நீங்க என்னோட கூட பேசுறது என்ன? பொய் பேச வேண்டாம்னு சொல்லி பேசுறீங்க. உனக்குள்ள பெருமை இருக்க வேண்டாம்னு சொல்லி பேசுறீங்க. உனக்குள்ள மேட்டுமை இருக்க வேண்டாம், வீராப்பு இருக்க வேண்டாம் நீங்க என்னோட பேசுறீங்க. தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொல்லி பேசுறீங்க. சத்துருக்களோட போராடுதுன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. நீங்க எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. எல்லாருமே உண்மையான அன்பு வச்சுக்கோன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. சண்டை போடாத, கெட்ட வார்த்தை பேசாத, நீ பொருளாசப்படாதன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அசுத்த எண்ணங்கள் உனக்குள்ள வர வேண்டாம், மாம்சத்தை கண்களிச்ச ஜீவனுள்ள பெருமனுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அதனால நீங்க என்னத்த சொல்றீங்களோ நான் அதை அப்படியே கை கொள்றேன் ஆண்டவரே. அதனாலதான் நம்ம வேதத்தை படிக்கும் போது முதியோர்களை பார்க்கிற ஞானம் எனக்கு உண்டாயிருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ராஜா அப்படியாய் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே போறான். அதுல பாருங்க, நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன், எல்லாம் படிக்க இப்ப நேரம் இல்ல. 114வது வசனம், 131வது வசனம், 145, 147, 148, 165வது வசனம் சொன்ன படிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்ல. கர்த்தருடைய கற்பனைகளை கைகொள்ளுனீங்களா? உங்களுக்கு இடரில்ல. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருப்புறம் கருக்குள்ள எந்த பட்டாத கருக்கானதும் ஆவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதுமாய் இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, அது தெளித்தேனிலும் மதுரமானது. அதனால அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தை எனக்கு ஜீவனை கொண்டு வருது ஆண்டவரே, உன் வார்த்தை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, அதன்படி நடக்கிறதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னே ஆட்டு மந்தைகளின் பின்னே நடந்த உன்னை நான் எடுத்து, ஆண்டவரே சொல்லுகிறார், ஆட்டு மந்தையின் பின்னே நடந்த உன்னை எடுத்து. தாவீது ராஜாவை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார், ஆட்டு மந்தைகளின் பின்னே நடந்த உன்னை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாகவும் ராஜாவாகவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஏன் 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 எப்படி? ஆடு மேய்த்தவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு? வேதத்தை, கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு வந்தான். தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தான், வழிகளை எல்லாம் கை கொண்டு சொல்லுகிறான்.
பொய் வழியை வெறுக்கிறேன், கபட நாவு எனக்கு வேண்டான்னு சொல்றான், மாயமற்ற அன்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்கிறேன், உம்முடைய வழிகளில் நடப்பேன். ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் உண்மையாய் நிறைவேற்ற. அதான் ஆண்டவர் சொன்னது. அவனை பார்த்து தாவீதை பார்த்தா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன். பத்சேபாள் ஒரு காரியத்தை தவிர எல்லா காரியத்திலும் தாவீது ராஜா தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், எனக்கு பிரியமானவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையில் அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கணும். இந்த வருஷத்துல 2026 இத்தனை வருஷம் எப்படி ஆண்டவர் சொல்ல முந்தின நினைக்க வேண்டாம், பூர்ணமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற அவரால் கூட. செபிக்காத பாவம், வேதவாசிக்காத பாவம், ஆராதிக்காத பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய அக்கிரம பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முந்தின நினைக்க வேண்டாம். வரும் நாட்களிலே ஆண்டவர் அந்த வார்த்தை படிக்க 1 நாளாகமம் 14வது அதிகாரம், 1 நாளாகமம் 17வது அதிகாரத்துல 17 7வது வசனம் 8வது வசனம் படிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு இருமா 1 நாளாகமம் 17 இருமா 1 நாளாகமம் 17 இருத்தியா? இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போனவிடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாய் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோரின் ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின. எப்படி சாதாரணமாய் ஆடு மேய்த்த ஒருவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய போஸ்டிங், எப்படி இவ்வளவு பெரிய ராஜ்ய அதிகாரம்? தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டதினால, பொய் பேச வேண்டாம்னு சொன்னதனால, ஆண்டவர் சொன்னது பொய் பேசாம இருந்து உண்மையவே பேசுறதுனால, சபிக்கிறவள அவனை ஆசீர்வதின்னு சொன்னதனால, சபிக்கிறவள தாவீது ராஜா ஆசீர்வதித்தான். சத்துருவாய் இருந்த அவங்க மாமனாரே அவனுக்கு என்ன பண்ணா, சத்துருவாய் இருக்கிறான். 3000 பேர் சேவர்களை கூட்டிக் கொண்டு அவனை கொல்லும்படியாய் வனாந்தரமா மலைமலையா சுத்துகிறான். ஆனா ஒரு நாள் தன் மாமனார் சத்துருவாய் இருந்த மாமனாரை தாவீதினுடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, தாவீது சவுல ஈட்டியில குத்தி கொன்றலான்னு சொல்லி தாவீதுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். ஆனா தாவீது சொல்லுகிறான், வேண்டாம் வேண்டாம், இவன் சத்துரு. தாவீது கொள்ள சவுல் ஆட்களை 3000 ஆட்களை கொண்டு துரத்தி கொண்டு இருக்கிறான். ஆனா சவுல் தன்னுடைய கரத்துல அவர் சிக்குமாக சொல்லுகிறான், வேண்டாம், தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன், இவனை தொடாதே. ஹல்லேலூயா. தொடாதே. நாமளா இருந்தா சத்துரு நம்முடைய கையில நம்மளை ஒருவன் கொல்ல தொழாவுனா நிச்சயமா அவனுக்கு நம்ம ஏதோ துரோகம் பண்ணிடுவோம். ஆனா சவுல் சத்துருக்களை சிநேகித்தாங்க. ஆண்டவர் சொல்றார், சத்துருக்களை செபிக்க உங்களை நிந்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சான். ஹல்லேலூயா. சத்துருவை சிநேகித்தான். ஹல்லேலூயா. ஆமா, தீமை செய்யறவர்களுக்கு அவன் என்ன பண்ணா, நன்மையை செஞ்சாங்க. ஆண்டவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்லுகிறான். அவனுக்குள்ள பெருமை இல்ல, மேட்டுமை வீராப்பு அகந்த இதெல்லாம் இல்ல. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னான். பகை மற்றும் மேல அவன் பகை வச்சுக்கல, எரிச்சல் வச்சிருக்கல, பொறாமை வச்சிருக்கல, கோபம் இருந்திருந்தா நிச்சயமா அந்த சவுல தாவீது கொன்றிருப்பான். ஆனா பாருங்க, இதெல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிற உண்மையாய் தேவனுக்கு நடந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சான். அவங்க துரோகிகளா இருந்தாலும் அவங்கள மன்னிச்சான். உண்மையாய் அன்பு செலுத்தினான். எல்லாத்து மேலையும் சண்டை போடல, கெட்ட வார்த்தை பேசல, மற்றவருடைய பொருள் மீது பொருளாசைப்படல. அவன் பரிசுத்தமா வாழ்ந்தான். ஒரே காரியத்தை தவிர எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவன் கை கொண்டு வந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீ
Ribala Shadaraba. Urikabala Shadaraba, Ribala Shadaraba. Uribala Shadaraba, Rikaba. ஒரு இடத்துல 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் எடுங்க. 1 ராஜாக்கள் 4வது வசனம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தின் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். போதும் பேர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைகொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததை போல நடப்பாயானால். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பன் எப்படி நடந்தார் தெரியுமா? சாலமோன் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உண்மையாய் உத்தமமாக பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து எனக்கு பயந்து நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நான் சொன்னதுனால எனக்கு பயந்து அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தான், உண்மையாய் வாழ்ந்தான், என் வழிகளெல்லாம் கை கொண்டு வந்தான். அதனால தான் ஆடுகள் பின்னே நடந்த அவனை தூக்கி அதிபதியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அதிபதியாக நான் வைத்தேன். அப்படி நீ நடந்தீனா சொல்றாரு சாவுல பார்த்து, நீ அப்படி நான் நடந்தீனா நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னைய இந்த எருசலேமில உன்னை சிங்காசனத்துல அமர்த்தி வச்சிருப்பேன். ஒரு சமயம் என்னை விட்டு விலகி நீ அந்நிய தேவர்களை கையெழுத்தாய் ஆனால் உன் சிங்காசனம் நிலை பெறாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே 11வது அதிகாரத்துல போனீங்கன்னா சாலமோன் என்ன பண்ண, அந்நிய ஸ்திரீகள் மீது ஆசை வைத்து அந்நிய ஸ்திரீகளுக்காக 1000 மனைவிகளை 700 மனைவி 300 மறுமண மாட்டிகளை திருமணம் செய்து அந்நிய ஸ்திரீகளை ஆண்டவர் கட்ட வேண்டாம்னு சொன்ன புறஜாதி மோவாபிய ஸ்திரீகளை இன்னும் வெவ்வேறு ஸ்திரீகளை திருமணம் செய்து ஆண்டவர் விட்டு வேற தெய்வங்களை அவன் கும்பிட போயிருவான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் உன் தகப்பன் எனக்கு முன்னால் உண்மையா உத்தமமா வாழ்ந்ததுனால கொஞ்ச நாளைக்கு நீ உயிரோடு இருன்னு சொல்லிட்டு சாலமோனை வச்சிருந்த. ஆனாலும் சாலமோனுடைய பசங்க காலத்துல ராஜ்யபாரம் நிலைப்பெறாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி நேபுகாத்நேச்சர் எழுப்பி அவ்வளவு அழகான எருசலேமுடைய ஆலயம், அத்தனை தங்கம் பொண்ணு வெள்ளினால கட்டப்பட்ட அந்த கோபுரங்கள், அப்படியே பயங்கரமான அந்த எருசலேமுடைய ஆலயம் அவ்வளவு அழகு, அவ்வளவு விளையாடப்பட்டது. தாவீது ராஜா யுத்தத்துக்கு போய் தங்கம் பொண்ணு எல்லாம் வெள்ளி எல்லாம் பெட்டி பெட்டியா என்ன பண்ண ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு சேர்த்து வைத்த அத்தனை சொத்து பத்துகளும் ஐஸ்வர்யங்களும் பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டான், அவன் கொள்ளையெடுத்து கொண்டு போயிட்டான். ஆனா எருசலேமுடைய ஆலயத்துல இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கப்படாது இருக்குது, கர்த்தருடைய பெட்டி. அவன் பாபிலோன் ராஜா வந்ததுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் எடுத்து கொண்டு போனான். ஆனா தேவனுடைய பெட்டி அவன் எடுத்துக்கொண்டு போகல. தேவனுடைய பெட்டி இன்னும் மறைவா இருக்கு. அது எங்க இருக்கு தெரியல. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மாதிரி, மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டது மாதிரி ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாரோ, ஒரு சமயம் மண்ணில புதைச்சு வச்சிருக்கிறாரோ இன்னும் தெரியல. எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல. கர்த்தருடைய பெட்டி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன்னா வச்சிருக்கிற அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே கை தன்னுடைய விரலால் எழுதி கொடுத்த கட்டளைகள், அண்ணா அவருடைய மன்னா, அவருடைய ஆரோனுடைய பொற்கோள், அந்த பதித்த அந்த கேருபீன்கள் மேல வாசமாயிருக்கிற அந்த தேவனுடைய பெட்டி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ பேர் தொலைவை பார்த்துட்டு அங்க இன்னைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பெட்டி கண்டே பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. ஒருவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத வழியில வாசம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கரத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. வானம் பூமி சகல அதிகாரங்கள் துரைத்தனங்கள் கர்த்தவம் சிங்காசனம் எல்லாமே அவருடைய கரத்துல. அவருக்கு தெரியும்
பெட்டி எங்க இருக்குன்னு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆடு மேய்த்த தாவீதை உண்மையாய் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது ஆண்டவர் அவனைய ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. மற்றவங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சண்டை போடக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எதிர்த்து பேசக்கூடாது. மற்றவங்க மேல நீங்க என்ன பண்ணுறது, எரிச்சல் கோபம் நீங்க வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுட்டா ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை நாம் படிக்கலாம். ஒரிபாலா ஷடரபா ஒரிகாபா ஷடரபா ஒரிபாலா ஷடரபா ஒரிபாலா ஷடரபா. யாக்கோபு 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை ஒன்று படிங்க. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினவனாய் இருந்தால் எல்லாவற்றிலும் அவன் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அடுத்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்றாரு. அப்போ எல்லா கற்பனைகளையும் கை கொள்றேன், ஆனா ஒன்றுல கொலை செய்யாதிருப்பாயாக சொல்ற. ஒரு சமயம் கொலை செஞ்சிட்டோம்னா, கொலை இதுல நாவுல, நம்முடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அன்பு. அப்போ நம்ம நாவில யாராலும் கொலை செய்யற மாதிரி, அவங்க பதவதைக்கிற மாதிரி, சாகுற மாதிரி பேசிட்டோம்னா அதே கொலை தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. கத்தி எடுத்து குத்த வேண்டியது இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏதாவது ஒண்ணுல நீ பாவம் செஞ்சிட்டீங்கன்னா கூட நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல, கை கொள்ளல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரத்துல, ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கு. ஏன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை? நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆசீர்வாதத்துக்கு வந்த அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரணும். ஆபிரகாம் செல்வ சீமான், ஆபிரகாம் செல்வ சீமா, பெரிய கோடீஸ்வரன். ஏன் நம்மளுக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் வரல? ஆடு மேய்த்த தாவீதுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நமக்கு ஏன் இல்ல? அவன் சொல்லுங்க, அவர் கர்த்தருடைய வழிகளெல்லாம் நான் காத்து நடந்தேன், துக்குளத்துக்கு பொல்லாப்புக்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொண்டேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த காரியங்களை செய்யும் பொழுது நானும் ஜெபிக்க, நானும் ஒரு குறையுள்ள மனுஷன்தான். நானும் அந்த வருஷத்தில் ஜெபித்துட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க. நானும் பொய் பேசக்கூடாது, உண்மையே பேசணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், பொருளாசை எனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உம்முடைய வழிகளில் நடக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் குறைவுள்ள மனுஷர்கள் தான், யாரும் நிறைவான மனுஷர்கள் அல்ல. அதனால ஜீவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே உண்மையாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உண்மையாய் வாழ எனக்கு உதவி செய்யும், வாழ வேணும் விருப்பம், ஆனா என்னால வாழ முடியல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவர் சர்வ வல்லமையுள்ள அவர் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை படிக்கலாம். கர்த்தர் நல்லவர், சோதரம். நியாயப்பிரமாணம் கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 13வது வசனம் படிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த காலத்துல ரோமர் அரசு காலத்துல எப்படிப்பட்டவங்களை மரத்தில் தூக்கி கொள்ளுவாங்களாமா? ரொம்ப பெரிய பாவங்களை செஞ்சவங்களை தான் மரத்தில் தூக்கி போட்டுக் கொள்ளுவாங்க, மற்றவங்களுக்கு வேற தண்டனை கொடுப்பாங்க ரோம அரசு இதுல. அப்போ ஆனா கிறிஸ்து இயேசு என்ன பாவம் செஞ்சார்? இதனால பாவம் செஞ்சாரா? பரிசுத்தமா வாழ்ந்தார்ல, உண்மையாய் வாழ்ந்தார்ல. அவரையே மரத்துல தூக்கப்படணும். மரத்தில் தூக்கி இருக்கும் போது 2 கல்லறங்க சொல்றாங்க, பேசிக்கிறாங்க, டே நம்ம திருடணும், பாவம் செஞ்சோம், நம்மளுக்கு இந்த தண்டனை வேணும். அவர் ஒரு பாவம் செய்யல, அவர் மரத்தில் தூக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு கல்லன் எப்படி ஆண்டவருக்காய் பரிந்து பேசுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அவரு பாவம் அறியாதவர்.
உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தராகிய ஆண்டவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளை அடிக்க வேண்டிய இடத்துல, நம்மளை அடிக்க வேண்டிய இடத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் அடித்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர், பரிசுத்தர். தீமை செயல்களுக்கு நன்மையே செய்தார். குருடரின் கண்களை குணமாக்கினார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், செவிடன் கண்களை திறந்தார், பாடையில இளம்பிதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், கூனியா இருந்த கூனை நிமர செய்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் சுகப்படுத்தினார். ஏராளமான நன்மைகளையே ஆண்டவர் செய்தார். ஆனா அவர் ஏன் அடிக்கப்படணும்? ஆதாம் ஒருவன் மூலமாய் வந்த பாவம். நீங்களும் நானும் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்கிறோங்கிறத, அந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மரியாளின் வயிற்றிலே கண்ணியின் மரியினுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியால் கற்பந்தறிந்து 30 வருடங்களாய் இந்த பூமியில வாழ்ந்து, அவர் 30 ஆண்டுகளாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து, அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டுச்சு உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காய் காயங்கள் பட்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடித்தார். ஆண்டவர் வார்த்தை இப்படியே சொல்கிறது, அதை படிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின்படி சாபத்துக்கு நம்மை, பாருங்க இந்த வசனம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி, எப்படி? நியாயப்பிரமாணத்தின்படி சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொண்டாரா? நியாயப்பிரமாணத்தின்படி. அப்போ நியாயப்பிரமாணத்துல ஆண்டவருடைய கற்பனைகளில என்ன வார்த்தை சொல்லுதோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தா நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியா சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் செஞ்சா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் அப்படி சொல்லுகிறார். எது சாபம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அந்த காரியத்தை நாம செஞ்சோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சத்துருக்களை சிநேகிக்க சொல்றாரு. அப்புறம் சத்துருக்களை நம்மள ஒருத்த கொள்ள வந்தான அவனை நாம குத்தி கொண்டுட்டோம்னா அது சாபம்னு ஆண்டவர் சொல்றாரு. சத்துருக்களை சிநேகித சொல்றாரு, அவனை அடிங்க உதைங்க ஆண்டவர் சொல்லல ஒண்ணு. அல்லேலூயா. தீமை செய்யறவனுக்கு நன்மை. ஒருத்தர் தீமை செஞ்சானா அவனுக்கு நாம திருப்பி தீமை செஞ்சோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் என்னமா மாறிடும்? சாபமாமா. நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் நம்மளுக்கு தீமை செஞ்சானா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்யன்னு சொல்றாரு. இதுதான் ஆண்டவருடைய கற்பனை. ஆனா தீமை செய்யறவனுக்கு நம்ம தீமை செஞ்சோம்னா நமக்கு என்ன? சாபம். நியாயப்பிரமாணத்துல சாபம் வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுங்க, பெருமை உனக்கு வேண்டாம், மேட்டுமை வேண்டாம், அகந்த வேண்டாம், திமிரு வேண்டாம்னு சொல்றாரு. ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெருமை கர்த்தர் நம்மளுக்குள்ள பெருமை வந்துருச்சுன்னா, நான் தான் பாபிலோன் ராஜா எப்படியோ சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து என்ன சொல்லுவாரு? நேபுகாத்நேச்சரே, நீ என்ன பண்ணு? சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்கு, உன் அக்கிரமங்களை பாவங்களையும் என்னோட மன்னிப்பார் ஆண்டவன் சொல்லுவான். இவன் சொல்லுவான், 12 வருடங்களுக்கு பின்பாக தன்னுடைய ராஜ்ய அரண்மனை நடந்து கொண்டு, நான் எனக்காக கட்டின மகா பாபிலோன் அல்லவா, என் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும்போது அவனை கர்த்தர் 1 வருடம் மிருகங்களுக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள அவனை தள்ளுவார். மேட்டுமை அவனுக்குள்ள வரும்.
பெருமையுள்ள ஒரு கர்த்தர். ஞானிகள் தன் ஞானத்தை குறித்தும் பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுறது. மேன்மை பாராட்டும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டின அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தோ மேன்மை பாராட்டினோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப மேன்மை பாராட்டுகிற கர்த்தரை குறித்தே ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக, கர்த்தர் என்னை எழுந்து நடக்க செய்வதற்காக ஆண்டவர் நன்றி மேன்மை ஆண்டவரிடத்துல போற. நான் என்னாலதான் சாலமோன் அப்படி சொன்னான், அவன் விழுந்து போனான். மேன்மை இன்னொருத்து பாருங்க, லூசிபர் மேன்மை பாராட்டான், நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டினான். அவனை கர்த்தர் கீழே தள்ளினான். தாழ்மையுள்ள ஒரு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் எரிச்சல் படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். எரிச்சல், கோபப்படாத, பொறாமப்படாத, எரிச்சல் படாத, பகை வேண்டாம். அல்லேலூயா. ஆனா ஆபேல் மேல காயின் பொறாமை, யோசேப்பு மேல தன்னுடைய சகோதரர்கள் பகை. என்ன ஆச்சு? அவனை தூக்கி குழியில போட்டாங்க யோசேப்பை. ஆனா கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவனுடைய மேல வச்ச தரிசனத்தை நிறைவேற்றினார். சகோதரர் தீமை செய்து போட அவங்களுக்கு என்ன பண்ணாம நன்மைதான் செஞ்சான். அல்லேலூயா. தீமையே செஞ்சாங்க சகோதரர்கள், ஆனா யோசேப்பு நன்மையே செஞ்சான். தீமை செய்யறவர்களுக்கு நன்மை, தீமை செய்யறவர்களுக்கு நீங்க நன்மை செய்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தீமை செய்யறவர்களுக்கு தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்த, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் நன்கு கவனிக்க வேண்டியது ஒன்று, நீங்க உங்களுடைய நாவை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபம் உங்க மேல வரும். ஆண்டவர் நியாய பிரமாணத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நியாய பிரமாணத்துடைய சாபத்துக்கு நீங்களாக்கி தப்பித்துக் கொள்ள நம்மளால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் பரிசுத்தரா இருக்க போல நீங்களும் நானும் பரிசுத்தமா இருந்தா தான் அந்த சாபம் நம்மளுக்கு, நியாய பிரமாணத்தை சாபம் நம்ம மேல வராது. தீமை செய்யறதுக்கு நன்மை செஞ்சாதான் சாபம் நம்மளுக்கு வராது. சத்துருவை நீங்க சிநேகித்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வராது. நீங்க பெருமை, மேட்டுமை, வீராப்பு, மேன்மை இவையெல்லாம் விட்டு தாழ்மையா நடந்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வராது. பகை, எரிச்சல், பொறாமை, கோபம் இல்லாம இருந்தா தான், அப்படிப்பட்ட சுபாவத்தை உங்களை விட்டு அகற்றினா நியாயப்பிரமாணத்துக்கு சாபம் உங்க மேல வராது. மாம்சத்தை கண்ணிச்ச ஜீவன்ல பெருமை எல்லாம் விட்டு நீங்க விலகணும். எல்லாரும் மன்னிக்கணும். நான் செத்தாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேங்கிற வைராக்கியம் வச்சிருந்தீங்கன்னா, வைராக்கியம், கோபம், நான் செத்தாலும் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் உங்களோட கூட பேச மாட்டேன், இது யாருடைய கூட? பிசாசு. இதெல்லாம் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசாசுங்களோட கூட இருக்கிறான். நீங்க நம்ம ஆண்டவர் மூலம் ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. நாவுல சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் விட்டு விலகணும். அப்பதான் நியாய பிரமாணத்துடைய சாபத்துக்கு நீங்களாக்கப்படுவீர்கள் சொல்லி நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எப்படி நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? யோவான் சொல்கிறார், விருகின் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். வெள்ளையடிக்கப்பட்ட பிரேத குழிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? நீங்களும் நானும் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். மற்றவர்களை பார்க்காதீங்க. உலகத்தார், நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன். குடி, வெறி, புகைப்பழக்கம், அசுத்தம், தேவனுக்கு இந்த காரியங்களை செய்யாதீங்க. தேவன் சாபமா மாறின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத சட்டம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், களவு, பொய், திருடு, இச்சை அடக்கலாம, மாம்சத்திற்கிரிகள் வெளியேறமாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறது.
மாமிசத்தின் கிரிகளை செய்தால் சாவீர்கள், ஆவியினால் இருந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மாமிசத்தின் கிரிகள் அழிக்கப்படும். கிறிஸ்துவினுடைய மாம்ச இச்சை ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். நீங்களும் நானும் முந்தினியை நினைக்க வேண்டாம், பூர்ணமலையை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டி ஆவான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது யெகோவா மகாதேஷ் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காய் எனக்காய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துக்கு வருகிற கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். கரை திரையற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய், குற்றமில்லாதவர்களாய் தேவ சமூகத்துக்கு முன்பாய் வருகளை அவரை நிறுத்த நான் மகிமையுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள். எந்த காரியத்தை நீங்க ஒரு சமயம் இப்படிப்பட்ட ஆண்டவர் பேசியிருந்தப்பட்ட காரியத்துல நீங்க இருந்தா அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய அநியாயங்களையும் நம்முடைய பாவங்களையும் தேவனுக்கு முன்பாய் அறிக்கையிட்டால் அவரை நம்மை சுத்திகரித்து உண்மையும் நீதியும் உள்ள ஆக்கவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ வாழ்வடைவான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். கெட்டவார்த்தை பேச மாட்டேன், மறுபடியும் அதே பேசுறது. கோபப்பட மாட்டேன், மறுபடியும் கோபப்படுறது. எனக்குள்ள டிவி பார்க்க மாட்டேன், மறுபடியும் டிவி பார்க்கறது. இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது, மறுபடியும் அதையே செய்யறது. தாவீதா பவுல் இப்படியே சொல்லுகிறார், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதையே நான் செய்யறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் உதவி கேளுங்க. உபவாசம் போடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை வந்து எனக்கு விடுதலை வேணும். உபவாசம் போட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். உபவாசம் போட்டீங்கன்னா எந்த காரியத்தை முன்னால விட முடியலையோ அந்த காரியத்துக்கு உபவாசம் போட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்துல அழுதிங்கன்னா கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்கு முன்னால முடியலையோ அந்த காரியத்துக்காக உபவாசம் போடுங்க. 3 நாள் உபவாசம் போடுங்க. செத்து போக மாட்டீங்க, செத்து போக மாட்டோம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நிச்சயமா இந்த உலகத்தினுடைய அதிபதியாக பிசாச குதிர்காலின் கீழே நசுக்க வேணும்னா நீங்க உபவாசம் போட்டு எந்தெந்த காரியத்துல உங்களால விட்டு மீண்டு வர முடியலையோ அந்த காரியத்தை தேவ சமூகத்துல நீங்க அறிக்கையிடுங்க. நுகங்களை முறித்து கட்டுகளை அறுக்கிறவர், மரணத்திலிருந்து வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சக்தி ஆவியை தேற்றவாளவன் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தேற்றுவார். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காங்க. எதுக்காக? பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடணும். பரிசுத்த ஆவியானவர் என்னைய கொஞ்சம் பலப்படுத்துங்க. கூப்பிட்டீங்கன்னா தாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுங்க. நானும் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துல 2026 உண்மையாய் வாழணும் ஆண்டவர். உமக்காக வைராக்கியம் டார்கெட் வைங்க. ஆண்டவர்கிட்ட உண்மையாய் வாழ ஒரு ஆவி ஆத்மா ஒப்பு கொடுங்க. நம்மளால முடியாதுதான், நாம பலவீனமான பாண்டு என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல உபாசத்தோடு ஆண்டவரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாவீது ராஜா 10 பேருடைய காரியத்துல ஒண்ணு பாவம் செஞ்சிட்டார். ஆனா அவர் அறிக்கையிட்டு போட்டு பின்னால ஒரு அழகான ஒரு ஸ்திரீ வயசான பின்னால நடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு வாலிப பிள்ளை கொண்டாந்து அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னோட மார்போடு அணைச்சு கொள்ள வச்சிருப்பாங்க. குளிர்து. தாவீது ராஜா வயசான பின்னா நடுக்குதல. அப்போ தாவீது ராஜா அந்த பெண்ணை அறியான்னு சொல்லி அவளோடு கூட பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு ஏக்கம், ஆண்டவரே இந்த பச்சைகளோட பாவம் செஞ்சோம்னா ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாது. பரிசுத்த ஆவியை எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு, எங்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் முத்து பவளம் ரத்தனம் எல்லாத்தையும் எடுத்துக்காங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்க.
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக் கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா தான் உங்கள் வியாதி மாறும், உங்க நோய் மாறும், உங்களுடைய போராட்டம் மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய உபத்திரவம் மாறும், உங்க பிரச்சனை மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தீங்கன்னா இவையெல்லாம் மாறும். தீமை மாறி நன்மை உண்டாகும், துக்கம் மாறி மகிழ்ச்சி உண்டாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பலை ஆனந்த களைப்பாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூட்டத்தை போல வைப்பார். உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் வறட்சியான காலங்களிலும் பூ கொடுத்து கனி கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய். கர்த்தர் மாற்றுவார். தாவீது ராஜா வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சாலும் கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்ததனால அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் எல்லாராலும் மறக்கப்பட்டவன். தன் தகப்பன் தாயினால கைவிட, அதான் சொல்றான், தாயும் தகப்பனும் கைவிட்டாங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் என்ன நீங்க கைவிடுவீங்கன்னு சொன்ன நீ உள்ளங்கையில் நீங்க வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என்னை மறக்கலைன்னு சொன்ன. நீங்களும் நானும் ஆண்டோடைய கற்பனைகளை கட்டுகளை கைவிட்டோம். எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டோடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உண்மையாய் செவி கொடுங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் சொல்லலாமா? எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம். ஆமென். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பேலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இனி என்றும் கடன் வாங்க இடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் எல்லாம் சொல்லலாமா? நம்பிக்கையோடு என்னுடைய தேவனால நான் நிச்சயமா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் நான் கை கொள்வேன். எப்படி தாவீது ராஜா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டானோ அப்படி நான் கை கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளை நான் கை கொள்வேன். உன் வழியில நடப்பு ஆண்டவரே. நான் இழந்து போன எல்லா
எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வருடத்துல இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவேன். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன். இரட்டத்தனையாய் என்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுனா மட்டும் பத்தாது, உன் வழிகளில் நானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளை நடக்க தேவனிடத்துல உதவி கேட்கணும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். பயப்படாதீங்க, பலம் கொண்டு திடமனதாக இருங்க. முந்தைய நினைக்க வேண்டாம், பூர்ணமாக சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை இந்த வருடத்தில் கர்த்தர் செய்வார்.